திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஸ்டாலின், பாலகிருஷ்ணன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். திமுக சிபிஎம் பேச்சுவார்த்தை தற்போது 3ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தேவாவிடம் கேட்டு பெறலாம். தேவா, தற்போது 3ஆம் கட்டமாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எப்போது இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டும், விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்ற நிலையில் நேற்றே முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்த்த தொகுதிகளை திமுக அளிக்க முன்வரவில்லை என்ற காரணத்தின் காரணமாக இது தொடர்பாக திமுக எத்தனை தொகுதிகளை அளிக்க இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை தங்களது கட்சி செயற்குழுவில் பேசி முடிவெடுப்பதாக நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இன்று காலை சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்திலே அக்கட்சியினுடைய அவசர செயற்குழு கூட்டமானது கூடப்பட்டது. இதில் 15 பேர் கொண்ட குழுவில் திமுக அளிக்கவிருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் தரப்பில் ஏற்கனவே கன்னியாகுமரி, வடசென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட தொகுதிகளை அளித்து அதில் தங்களுக்கு உறுதியாக 3 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஆனால் திமுக தரப்பில் 2 தொகுதிகள் தான் அளிக்க முடியும் என்றும் கூறப்பட்டது. அத்துடன் 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் தங்களுக்கு 2 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பில் உறுதியாக 2 தொகுதிகள் தான் அளிக்க முடியும் என்று கூறிய ஒரு சூழலில் இந்த செயற்குழு கூட்டமானது முடிவடைந்திருக்கிறது. அந்த கூட்டம் முடிவடைந்த அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ளாக திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர். இங்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடன் நேரடியாக இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் சந்தித்து பேசி வந்தனர். ஆனால் தற்பொழுது இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திமுக தலைவர் ஸ்டாலினுடன் நேரடியாக நடைபெறுகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம். தேவா, திமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தற்போது செயற்குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செயற்குழுவில் தற்போது என்னென்ன முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது? இந்த 15 பேர் கொண்ட குழுவின் செயற்குழு கூட்டமானது 10 மணிக்கு தொடங்கியது. 10 மணிக்கு தொடங்கி 11:30 மணி அளவிலே அந்த கூட்டமாக நடைபெற்றது. சுமார் 1.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக வெளியில் தெரிவிக்க முடியாது எனவும், வழக்கமாக இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் பொழுது அந்த கூட்டணியின் தலைமை தாங்கக்கூடிய கட்சி ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் தொடர்பாக செயற்குழுவில் பேசி முடிவெடுப்பதுதான் தங்களது வழக்கம் என்று தெரிவித்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இங்கு எடுத்த முடிவுகளை திமுகவிடம் தெரிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இது தொடர்பான விளக்கங்களை அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்காத ஒரு சூழலில் தற்பொழுது நேரடியாக திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் அவர்கள் பேசி வருகிறார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் பேசி வரக்கூடிய ஒரு சூழலில் தங்கள் பக்கம் தேவைப்படக்கூடிய தொகுதிகள் அல்லது சட்டமன்றம், மேலும் அடுத்த வேறு ஏதேனும் வாய்ப்புகளை திமுக ஏற்படுத்தி தர முடியுமா என்பது குறித்து பேசுகின்றனர். இதில் எந்த அளவுக்கு உடன்பாடு ஏற்படுகிறதோ அதை பொறுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடானது ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. தேவா, இப்ப 3ஆம் கட்டமா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்னைக்கே இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்ட வாய்ப்பு இருக்கா? திமுக பொறுத்தவரை இன்று மாலைக்குள்ளாக தனது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் முடித்து கூட்டணியை உறுதி செய்வதற்கான முனைப்பில் இருக்கிறது. நாளை விருதுநகரிலே இந்த பெருந்திரள் பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி அதிலே கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றவும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்குள்ளாக அத்தனை பணிகளையும் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்றைக்கே தங்களது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்றும் திமுக தரப்பிலே வலியுறுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் செயற்குழு கூட்டம் முடிவடைந்த உடனேயே அவர்கள் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர். எனவே இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக இரு கட்சிகளுக்கு இடையேயான முடிவுகள் உடன்பாடாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திமுகவிடம் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்ன தேவா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்கு தொடக்கத்திலே 4 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அந்த 4 தொகுதிகளின் எண்ணிக்கையை 3 தொகுதிகளாக குறைத்தனர்.
அதிலும் குறிப்பாக தங்களுக்கு கன்னியாகுமரி, வடசென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றனர். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை நீண்ட காலமாக காங்கிரஸ் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதி. எனவே அந்த தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டு வருகின்றனர். இந்த தொகுதி எண்ணிக்கையுடன் இந்த இடங்கள் வேண்டும் என்பது குறித்த ஒரு உடன்பாடும் எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். அதோடு கூட 21 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தங்களுக்கு 2 தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். திமுகவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இப்பொழுது பேசவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகளை மட்டும் தற்பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் தரப்பிலே 3 தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதன் காரணமாக முடிவு எட்டப்படாமல் இருந்தது. திமுகவை பொறுத்தவரை 2 தொகுதிகளுக்கு மேலாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றே திமுக தரப்பில் கூறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே 2 தொகுதிகள் ஒதுக்குவதுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏதாவது வாய்ப்புகள் அளிக்கிறார்களா என்பது குறித்த தகவல் இந்த இரு தரப்பு பேச்சுவார்த்தை முடிவுக்கு பின்னர் தெரிய வரலாம். தேவா, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான பேச்சுவார்த்தை இன்று முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு முறைக்க மதிமுகவுடனான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து ஒரு இழுபறி நிலையில இருந்து வருது. அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? மற்ற கட்சிகளை பொறுத்தவரை எண்ணிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையின் காரணமாகவே இந்த இழுபறியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக மதிமுகவிலும் எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு பேச்சுவார்த்தை இருந்து வந்தாலும் மற்றபுறம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து மதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தவரை கடந்த 1993ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட இயக்கம். அவர்கள் திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம். அதற்கு அடுத்த கட்ட காலகட்டங்களில் திமுகவோடு இணைந்து செயல்பட்டு வந்தாலும் தற்பொழுது உதயசூரியன் சின்னத்தில் நிற்பது என்பது அது மதிமுக திமுகவோடு இணைந்ததற்கு சமம் என்றே அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் கருதுகின்றனர். இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் தங்களுக்கான வாய்ப்பினை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் மதிமுகவினுடைய தலைமையும் இருக்கிறது. எனவே திமுக அளிக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக் கொள்வதுடன் இந்த உதயசூரிய சின்னத்தில் நிற்பதா என்பது குறித்தும் அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இது தொடர்பாகவே மதிமுக உயர்நிலை குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திப்பேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று தெரிவித்திருந்தார். எனவே இன்று மாலை அவரும் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து முடிவெடுக்கிறாரா அல்லது நாளை நடைபெறக்கூடிய மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கிறாரா என்பது குறித்த தகவல் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் முடிவடைந்த பிறகு தெரிய வரும். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையேயான அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இது ஒருபுறம் இருக்க மதிமுக சார்பிலும் கட்சி நிர்வாகிகளுடன் வைகோ ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தந்தமைக்கு நன்றி தேவா.